லாஸ்ட் கிளாஸ் வந்து இருக்கீங்களா? எஸ் சார். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? நோ சார். ஓகே. அப்கமிங் 14th மார்ச் தமிழ்நாடுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க. அதில் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த பட்ஜெட்னா என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட்னா, டெபிசிட் பட்ஜெட்னா, ஈக்குவல் பட்ஜெட்ன்ற நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு 14 ஃப்ரைடே வருதுங்களா, ஃப்ரைடே நினைக்கிறேன், நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அது முடிஞ்ச உடனே அது மறுநாள் 15th வந்து அதை பற்றி நம்ம ஃபுல்லாக நடத்திக்கலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து ஃபிஸ்கல் பாலிசி பார்த்தோம், பப்ளிக் ஃபினான்ஸ் பார்த்தோம், டேக்ஸ் என்னென்ன பார்த்தோம், அதில் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே. கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லும்போது வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட்ல நடத்துங்க சார். அது ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து டீச் பண்றேன். ஆமா, அதுல இருந்து அவுட்லைன். சரி, அவுட்லுக்காக வந்து நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் டேக்ஸ்னா நம்ம வந்து பார்க்கும்போது வந்து நம்ம சொன்னோம், tax is a compulsory contribution from the person to the state to defer the expenditure incurred in the common interest of all without any reference to the special benefit conferred நம்ம பார்த்தோம். அதாவது பேராசிரியர் செலிக்மேன் என்ற ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம அந்த டேக்ஸ் பற்றி சொன்னார்னு நம்ம சொன்னோம். செலிக்மேன் அவர் சொல்றாரு, அரசாங்கத்தினுடைய நேரடி நன்மையோ அல்லது மறைமுக நன்மையோ எதுவும் எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துகின்ற ஒரு செலுத்துகை தான் வந்து வரின்னு சொல்றாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது சொன்னோம், எந்த விதமான பெனிஃபிட்டும், ஸ்பெஷல் பெனிஃபிட், எந்த விதமான சிறப்பு நன்மை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயமாக கவர்மெண்ட்டுக்கு சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டேக்ஸ்ன்னு சொன்னது இருப்பாங்க. ஒரே வரி. வாட் யூ மீன் பை டேக்ஸ் அப்படின்னு கேட்டால், டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி பர்சன் டு தி ஸ்டேட். ஒவ்வொரு குடிமகனும் வந்து அரசாங்கத்தினுடைய எந்த விதமான நன்மை எதிர்பார்க்காம கட்டணும்னு சொல்றது தான் வந்து டேக்ஸை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த டேக்ஸ்ல 2 டேக்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. இப்போ டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் தி பப்ளிக் டைரக்ட்லி. ஒரே வரி. டைரக்ட் டேக்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் தி பப்ளிக் டைரக்ட்லி. That is to say, these tax are imposed and collected from the same person. One cannot avoid paying the tax if it is the imposed on him. அதாவது வந்து நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே தன்னுடைய வரியினை அரசுக்கு செலுத்துவது நேர்முக வரி எனப்படும். இது வந்து ஒரு நபர் இன்னொரு நபர் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உதாரணமா வந்து நீங்க அரசு ஊழியராக போறீங்க, 80,000 ரூபாய் சேலரி வாங்கி ஒரு வருஷத்துக்கு 10 lakhs வந்து நீங்க வருமானம் சம்பாதிக்கிறீங்க. கவர்மெண்ட் உங்களை டேக்ஸ் கட்ட சொல்லுது. சாரி சார், என்னால் டேக்ஸ் கட்ட முடியாது, வேற யாருன்னா நான் மாத்தி விட்டுட்டுமா அப்படின்னு வந்து நீங்க சொன்னா அது முடியாது. அப்போ டைரக்ட் டேக்ஸை கலெக்டட் ஃப்ரம் தி பப்ளிக் டைரக்ட்லி. அப்போ யார் வந்து வருமானம் சம்பாதிக்கிறோம் அவங்களே நேரடியாக வந்து நம்ம செலுத்த வைக்கிறது தான் வந்து நேர்முக வரி. தட் இஸ் டு சே, அது என்ன சொல்லணும், திஸ் டேக்ஸ் ஆர் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் ஃப்ரம் தி சேம் பர்சன். யார் சம்பாதிக்கிறாரோ அந்த நபர்களுக்கு தான் வந்து வாங்குறதா நேர்முக வரின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்கட் கீ சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? யாருன்னா சொல்ல முடியுமா? யாருக்குன்னா ஐடியா இருக்குங்களா? ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொன்னேன் நான். கேக்குங்களா நான் பேசுறது? எஸ் சார். ஷார்ட்கட் மெத்தட் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா?
வருகின்ற நிறுவன சொத்தானது நன்னில தொழிலாளர்களின் மரணத்தால் வந்தது. வெரி குட், சூப்பர். உங்க பேருமா? ஷீலாங் சார். ஷீலா. எஸ் சார். வெரி குட். ஷீலா கரெக்டா சொல்லிக்கிறாங்க பாருங்க. வருகின்ற நிறுவன சொத்தானது நன்னில தொழிலாளர்களின் மரணத்தால் வந்தது. அந்த வருகின்ற அப்படின்னு நம்ம பார்த்தா, வருகின்றனா வருமான வரி, இங்கிலீஷ்ல இன்கம் டேக்ஸ். வருகின்ற நிறுவன சொத்தானது, நிறுவனம்னா கார்பரேட் டேக்ஸ், சொத்தானது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். வருகின்ற நிறுவன சொத்தானது நன்னில தொழிலாளர்களின், நன்னிலன்னா இந்த இடத்துல நன்கொடைன்னு அர்த்தம், கிஃப்ட், நன்கொடை டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ். தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். மரணத்தால் வந்தது வந்து டெத் டேக்ஸ், எக்ஸெட்ரானா இன்னும் இருக்கு நேர்முக வரியில. இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றதா அது. அப்ப இன்னொரு சொல்லும்போது, நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே தன்னுடைய வரியினை அரசுக்கு செலுத்துவது நேர்முக வரி எனப்படும். எடுத்துக்காட்டு, இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், டெத் டேக்ஸ், எக்ஸெட்ரா. தமிழ் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, நன்கொடை வரி, தொழில் வரி, மரண வரி, இது எல்லாமே நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? அடுத்தது மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். Indirect tax பாருங்க. Tax is imposed on commodities. Tax is imposed commodities services. தமிழ் சொன்னா பண்டங்கள் பணிகள் மீதான வரி விதிப்பு. Tax is imposed on commodities and services are termed as indirect taxes. There is a change for shifting the burden of indirect tax. அது வந்து நம்ம சொன்னோம், நேர்முக வரியில யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே தன்னுடைய வரியினை வந்து செலுத்தணும். மற்றவங்க மீது யார் மீதையும் வந்து அவங்க மாற்ற முடியாதுன்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல there is a chance for the shifting the burden of the indirect tax. ஒருவர் மேல போடப்படுகிற அந்த வரி சுமையை மற்றவங்க மேல வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாத்தலாம்னு சொல்றாங்க. The incidence is upon the person who they ultimately pays it. தமிழ் சொல்லும்போது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே தன்னுடைய வரினை அரசுக்கு நேரடியாக செலுத்தாமல் மற்றவர்கள் மீது பகுதியாகவோ பார்ஷல் அல்லது முழுவதுமாகவோ ஃபுல் மாற்றி விடுவதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மறைமுக வரி. டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் கமோடிட்டி அண்ட் சர்வீசஸ் டெர்ம்ட் ஆஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே தன்னுடைய வரியினை வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். மற்றவர்கள் மீது சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். முன்னாடி சொன்னது கேட்கலைங்க சார். சார் மறுபடியும் ஃபர்ஸ்ட் சார். யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே தன்னுடைய வரியினை அரசுக்கு செலுத்தாமல் மற்றவர்கள் மீது பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ மாற்றி விடுவது. நேர்முக வரியில வந்து மாற்ற முடியுமா நம்ம பார்த்தோம், மாற்ற முடியாதுன்னு நம்ம வந்து சொன்னோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். அப்ப யார் மீது, இப்போ உதாரணமா நம்ம அன்றாட பயன்படுத்திக்கிட்ட சோப்பு, ஷாம்பு, பவுடரு, டூ வீலர் போடுற அந்த ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வாங்குறது, ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி மேல கவர்மெண்ட் வந்து போடுவான். ஆனா யாரெல்லாம் நம்ம வந்து பொருட்கள் வாங்குறோமோ அவங்க எல்லாமே நம்ம பே பண்ணிட்டு வந்து வாங்குறோம். புரியுதுங்களா? நீங்க போய் ஒரு சோப்பு, சிந்தால் சோப் வந்து வாங்குறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தால் சோப்போட ரேட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 rupees, 50 ரூபாய் அப்படின்னு வந்து நம்ம சொன்னா, அந்த 50 ரூபாய் வந்து பிராக்கெட்ல வந்து கொடுத்துருப்பான் எம்ஆர்பி, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ல 50 rupees இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் டாக்ஸஸ். பார்த்துருக்கீங்களா? நீங்க ஏதாவது வீட்டுல இருந்தா கூட ஏதாவது ஒரு பொருளோ ஒரு நோட்டோ புக்கோ எடுத்து வச்சு பின்னாடி பார்த்தனா இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கும்.
ஆகுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஒன் செகண்ட். நான் இப்போ கேக்குதுங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பு ஷாம்பு பவுடர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க எடுத்து பாருங்க. அதுல இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கும். உதாரணமா இப்போ பான்ஸ் பவுடர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பான்ஸ் பவுடர் விற்கிற கம்பெனி மேல கவர்மெண்ட் டாக்ஸ் போடும். ஆனா அவங்களே அந்த வரியை வந்து செலுத்தாம யாரெல்லாம் பான்ஸ் பவுடர் வந்து வாங்குறாங்களோ ஒவ்வொரு ஆளும் அவங்க அவங்க மேல வந்து கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் வந்து பான்ஸ் பவுடர் மேல போட்டா பான்ஸ் கம்பெனிக்கார கஸ்டமர் யார் யார் வாங்குறாங்களோ அவங்கள வந்து கட்ட சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து சார் வாய்ஸ் பாத்தீங்கன்னா, சார் கேட்கலைங்க வாய்ஸ் சார். கேட்கல சார். ஒரே நிமிஷம். முக்கியமான இப்ப கேக்குதாமா? பேசுறது கேக்குதுங்களா அப்போ? கேக்குதாம்மா? எஸ் சார், இப்போ கேட்கு சார். ஓகே. இப்போ நம்ம அன்றாட பயன்படுத்துகின்ற அந்த சோப்பு ஷாம்பு பவுடர்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் எம்ஆர்பி ரேட்டுக்கு பக்கத்தில் இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் டாக்ஸஸ்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். அதில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோம், கம்பெனி மேலே போடப்படுறது ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம வந்து செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டெரக்டாக லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிறது வந்து அதிலே வந்து கேனன் ஆஃப் டாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் தமிழ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆடம் சுமித்தினுடைய புனித வரி கொள்கை. ஆடம் சுமித் புனித வரி கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆடம் சுமித் புனித வரி கொள்கை, கேனன் ஆஃப் டாக்ஸேஷன். அவர் வந்து பாருங்க 1776 த வெல்த் ஆஃப் நேஷன் என்ற ஒரு புத்தகத்துல அவர் வந்து ஒரு அரசாங்கம் மக்கள் இருந்து பெறப்படுகின்ற வருவாயை எந்தெந்த முறையில் வந்து கலெக்ட் பண்ணுன்றத ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பார். பார்க்கலாங்களா? அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து நம்ம கொஸ்டின் வரும். தொன்மை பொருளாதாரத்தினுடைய தந்தை இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். தி ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் யாருன்னு கேட்டா ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டா ஜேஎம் கீன்ஸ். அது பின்னாடி ஒரு டாபிக்ல வந்து நம்ம நடத்தலாம். இப்போ தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஆடம் ஸ்மித் அவர்கள். தி வெல்த் ஆஃப் நேஷன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாடுகளின் செல்வம். தமிழ் வந்து அந்த புத்தகத்தின் பேர் வந்து நாடுகளின் செல்வம் என்ற ஒரு புத்தகத்துல ஆடம் ஸ்மித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் அரசாங்கம் எப்படிலாம் வந்து மக்கள் வந்து வரி வசூலிக்கப்படும் சொல்றது வந்து 4 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. Canon of taxation are considered as fundamental principle of taxation. Adam Smith 1776 the wealth of nations laid down the following canon of taxation. நிறைய கான்செப்ட் அவர் சொல்லியிருந்தாலும் நம்ம ஒரு 4 கான்செப்ட் மட்டும் மெயினா வந்து பார்க்கலாம். canon of equity, canon of certainty, canon of convenience, canon of economy. canon of equityனா தமிழ் வந்து சமத்துவ விதி. ரெண்டாவது canon of certainty அப்படின்னு வந்து சொன்னா அதெல்லாம் சொல்லுவோம் தெளிவு விதி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சமத்துவ விதி. சமத்துவ விதி. canon of equity அப்படின்னா சமத்துவ விதி. canon of certaintyனா தெளிவு விதி. மூன்றாவது canon of convenience அப்படின்னு சொன்னா வசதி விதி. canon of economy அப்படின்னு சொன்னா சிக்கன விதி. canon of சொன்னா சிக்கன விதி. இந்த 4 விதிகள் வந்து ஆடம் ஸ்மித் வந்து 1776 ஆண்டு நாடுகளின் செல்வம் என்ற ஒரு புத்தகத்துல மிக தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அது பார்க்கலாம். எஸ்
சார் ஆடம் ஸ்மித் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் சார்? ஸ்காட்லாந்துமா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த பொருளாதார அறிஞர். சரிங்க சார். கேனன் ஆஃப் ஈக்விட்டி, கேனன் ஆஃப் சர்டனிட்டி, கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், கேனன் ஆஃப் எக்கனாமி. சமத்துவ விதி, தெளிவு விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதிகள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா எத்தனை பேர் இதுல இருக்கீங்களா ஈஸியா நான் சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்துடலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் ஆஃப் ஈக்விட்டி வந்து சமத்துவ விதி அப்படின்றத நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அதில் பாருங்க, கேனன் ஆஃப் ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு கான்செப்ட் பாருங்க, சமத்துவ விதி. இதை நடத்துறதுக்கு முன்னாடி யாரு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க பார்ப்போம். இன்ட்ராக்ட் பண்றீங்களா? எஸ் சார். ஓகே. அப்போ டேக்ஸ் வந்துட்டு நான் வந்து போடலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ நான் வந்து கவர்மெண்ட்டு என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, சார் கவர்மெண்ட் வந்து நீங்க இருக்கீங்க, டேக்ஸ் நான் சொல்ற மாதிரி வசூல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றேன். என்னன்னு சொல்றேன்னா, வசதி படிச்சவங்களுக்கு வந்து குறைவான அளவுக்கு நம்ம டேக்ஸ் வந்து வாங்கிடலாம் சார், வசதி இல்லாம இருக்கிற மக்கள்கிட்ட அதிகமா வந்து நான் டேக்ஸ் வந்து வாங்கலாம் சார் அப்படின்னு சொன்னா ஓகேவா? நோ சார். நோ சார். எப்படிமா வாங்கலாம்? அவங்களோட இன்கம் பொறுத்து வாங்கலாம் சார். சார் ஈக்விட்டின்றது அதாவது அவங்க அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் சார் ஈக்விட்டி. அதாவது நீங்க கான்செப்டுக்குள்ள போகாதீங்க, நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றதுக்கு டிஸ்கஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கரெக்ட் தான் சார். அதிகமா சம்பாதிக்கிறவங்க, ஒரு லெவல் ஆஃப் ஆனுவல் இன்கம் இருக்கவங்க நிறைய டாக்ஸ் பே பண்ணலாம். டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி போறவங்க கம்மியா டாக்ஸ் பே பண்ணலாம் சார். டாக்ஸே பே பண்ணாம கூட இருக்கலாம். ஒரு லிமிட் வச்சிருப்பாங்கல்ல கவர்மெண்ட். இருக்கு அந்த லிமிட் எல்லாம் நம்ம வந்து பாப்போம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஓகே தான் சார். இப்ப 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வரி வாங்கிக்கலாம். ஆமா ஒரு சார். நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட 300 ரூபாய் வரி வாங்கிக்கலாம். ஓகேவா? அது 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கிட்ட 300 ரூபாய் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான் சார். அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் வாங்குறவங்க 1000 ரூபாய் வாங்குறது ராங்கா ரைட்டா? அது ஓகே சார். ரேஞ்ச் இருக்குல்லைங்க சார். ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இது நீங்களும் நானும் சொல்லப்பட்ட கருத்து இல்ல. 1776 வெல்த் ஆஃப் நேஷன்ல ஆடம் ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. திஸ் கேனன் இஸ் ஆல்சோ கால்ட் எபிலிட்டி டு பே. ரொம்ப அருமையான ஒரு வரி பாருங்க, அதுல எபிலிட்டி டு பே, உங்களுக்கு என்ன செலுத்த முடியும் அதுதான் எபிலிட்டி பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன். இட் மீன்ஸ் தி டாக்ஸ் should be imposed according to the capacity of the taxpayer. பாருங்க, இதுதான் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தா. poor should be taxed less. poor should be taxed less and rich should be taxed more. இதுதான் இந்த கான்செப்டோடைய ஒரே 2 வரி தான். அழகா சொல்லிட்டாரு பாருங்க. கேனன் ஆஃப் ஈக்விட்டில வந்து ஏழைகளுக்கு குறைவாகவும் வசதி படிச்சவங்களுக்கு அதிகமாகவும் வரி விதிக்கப்பட வேண்டும். சரி, ஓகே. அதனால என்ன நடக்கும்? திஸ் கேனன் இன்வால்வ்ஸ் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போதான் வந்து என்ன சொல்றாரு, வரி விதிப்புல வந்து ஒரு சமத்துவம் ஏற்படும். ஆல் பர்சன் கான்ட்ரிபியூட் அக்கார்டிங் டு த எபிலிட்டி. ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சம்பாதிக்க தகுந்த மாதிரி வரி வந்து செலுத்தப்பட வேண்டும். as the cost of running the government should be equal borne by the all. this canon is justify அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த 4 பேராகிராஃபோடைய ஒரு கான்செப்ட் என்னன்னா, சமத்துவ விதி என்பது ஏழைகளுக்கு குறைவாகவும் வசதி படிச்சவங்களுக்கு அதிகமாக அளவிலும் வரி விதிக்கப்பட வேண்டும். அப்படி வரி விதிச்சாதான் வரி விதிப்புல வந்து சமத்துவம் ஏற்படும், இல்லைன்னா பாகுபாடு வந்து ஏற்படும் அப்படின்ற கருத்தை வந்து அவர் சொல்றாரு. அதாவது ஒருத்தர் 75 கிலோ வெயிட் இருக்காரு, அவருக்கு அதிகபட்சமா நம்ம 25ல இருந்து 30 கேஜி உள்ள ஒரு மூட்டையை தூக்கி அனுப்பினா ஈஸியா தூக்கிட்டு போயிடுவார். சரி, வேற வழி இல்ல, 75 கிலோ பர்சன் வந்து என்ன பண்ணலாம்,
சரி இன்னொரு 25 கிலோ தூக்கின்னு போங்கன்னு நம்ம சொல்லலாம். 50 கிலோ தூக்கின்னு போவார். சரி ஓகே, கஷ்டப்பட்டு எடுத்து போயிடுவார். அது 75 கேஜி எடவுள்ள ஒரு நபருக்கு 100 கிலோ மூட்டை தூக்கின்னு போக முடியுங்களா? முடியாது சார். முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கீழே விழுந்துருவாங்க. அதே 100 கிலோ வெயிட் கொண்டவருக்கு 50 கிலோ 60 கிலோ வரைக்கும் நம்ம வெயிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் வந்து சொல்லும். அப்ப சிம்பிளா ஒரே வரியில இந்த கேனன் ஆஃப் ஈக்விட்டி வந்து நம்ம தெரியணும் அப்படின்னு வந்து சொன்னா இது மட்டும் நீங்க தெரிஞ்சீங்கன்னா போதும். Ability to pay. புவர் should be less. ஓகேவா? ரிச் should be tax more. இந்த ரெண்டு வரி தெரிஞ்சீங்கன்னா போதும். கேனன் ஆஃப் ஈக்விட்டிக்கு வந்து என்ன சொல்றாரு? ஏழைகளுக்கு குறைவாகவும் வசதி படிச்சவங்களுக்கும் அதிகமான அளவில் வரி விதிக்கப்பட வேண்டும். அப்படி வரி விதித்தாதான் வரி விதிப்புல சமத்துவம் ஏற்படும், இல்லைன்னா ஏற்படுன்றாரு பாகுபாடு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியுதா பாருங்க. கேனன் ஆஃப் ஈக்விட்டி சார். புரியுதாமா? சார் அவங்க பேர் சொல்லுங்க. யாருன்னா ஒரு ஆளுக்கு சொல்லுங்கம்மா, யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க. அடுத்ததுக்கு போயிடலாம். அன்னைக்கே சொல்லிக்கிறேன் இல்லையா, இந்த கிளாஸ்ல வந்து இன்டராக்ட் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சார் புரிஞ்சுங்க சார். ஓகேங்களா? எஸ் சொல்லுங்கப்பா. சார் சொன்னீங்களா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த கிளாஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம். சார் பானுப்பிரியா சார். எஸ் சார் சொல்லுங்கப்பா. ஆடம் ஸ்மித் வந்து அவரோட புக் நேம் வந்துடுச்சு சார். வெல்த் ஆஃப் நேஷன், சார் நாடுகளின் செல்வம் சார். அந்த புக்ல வந்துட்டு என்ன எழுதிருக்காருன்னா சார், ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஏழைகளுக்கு வந்து குறைஞ்சபட்சமும் பணக்காரங்களுக்கு வந்து அதிகமான வந்து வரி விதிக்கணும். இதுதான் வந்து ஈக்குவலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சூப்பர், வெரி குட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட், கேனன் ஆஃப் செட்டில்மெண்ட். சரி, நீங்க சொல்ற மாதிரி ஏழைகளுக்கு குறைவாகவும் வசதி படிச்சவங்களுக்கு அதிகமாகவும் வரி விதிச்சாச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏழைக்கு வந்துட்டு 10 ரூபாய் வரி விதிச்சிட்டேன். ஏழைக்கு 10 ரூபாய், வசதி படிச்சவங்களுக்கு 100 ரூபாய் டாக்ஸ் போட்டேன். இப்ப நீங்க பானுப்பிரியா என்ன எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க பானுப்பிரியா என்ன ஊர்? நீங்க வேற யார் லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்க சார். என்ன ஊர்மா நீங்க? பானுப்பிரியா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சார். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு நாளைக்கு 10 ரூபாய் செங்கல்பட்டுல போய் நீங்க 10 ரூபாய் கட்டிட்டு வாங்க டாக்ஸ் அப்படின்னு நான் சொன்னா கட்டிட்டு வந்துருவீங்களா? இல்ல சார், கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாதான் சார் பே பண்ணுவோம். இல்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு 10 ரூபாய் செங்கல்பட்டுல நீ போய் கட்டிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். செங்கல்பட்டுல 10 மணிக்கு போய் கட்டிட்டுன்னு சொன்னா எங்க போய் கட்டுவீங்க? சார் இப்போ வீட்டுக்கான வரினா இப்போ நகராட்சி ஆபீஸ். நான் எதுவுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. வீட்டு வரியோ குழா வரியோ தண்ணி வரி வாட் எவர் மேபி எதுவுமே நான் வந்து என்ன பண்ண உங்களுக்கு விளக்கமாவே நான் சொல்லல. 10 ரூபாய் எடுத்துன்னு போய் ஜெனரலா கட்டிட்டு வாங்கன்னா எங்க போவீங்க? அதுக்குன்னு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லலன்னா எனக்கு தெரியாது சார் எங்க போய் கட்டணும்ன்ற. ஓகே, வெரி குட், சூப்பர். அதுக்கு தான் நம்ம வந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கேனன் ஆஃப் ஈக்விட்டி, எவரி டாக்ஸ் பேயர் should know amount of tax. எவரி டாக்ஸ், ஒவ்வொரு வரி செலுத்துபவரும் அந்த வரியோட அளவு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பாருங்க, when to be paid, எவ்வளவு கட்டணும், where to be paid, எங்க போய் செலுத்தணும், யாரிடம் எங்க எப்போ செலுத்துன்றது தெளிவா சொல்லணும்னு சொல்றாரு. எவரி டாக்ஸ் பேயர் should know the amount of tax to be paid. எவ்வளவு வந்து நான் கட்டணும், எங்க கட்டணும், எப்போ கட்டணும். இதுதான் அவர் சொல்ற மெயின் கான்செப்ட். அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டு பி பெய்டு, எவ்வளவு கட்டணும், எப்போது கட்டணும், யாருக்கு கட்டணும் அப்படின்றத தெளிவா அவர் வந்து சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா அரசாங்கம் மக்களிருந்து பெறப்படுகின்ற வருவாய் அடிப்படையில் தான் வந்து அரசாங்கமே நடத்துது. அப்போ மக்கள் தான் வந்து அரசாங்கத்துடைய தெய்வங்கள். அப்போ அவங்கள அழைக்க கூடாது. அப்போ எவரி டாக்ஸ் பேயர் should know the amount of tax to be paid, when to be paid and where to be paid, and also should be certain about the rate of tax made in
இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். அப்போ இப்போ நான் சொல்றேன், செங்கல்பட்டுல பானுபிரியா என்ன பண்றீங்க, செங்கல்பட்டுல கலெக்டர் ஆபீஸ்ல செல்வகுமார் என்ற ஒரு நபர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் 10 மணிக்கு நீங்க 10 ரூபாய் வந்துட்டு அடுத்த வாரம் கட்டிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்களால முடியுமா? சார் எப்படி முடியுது? முன்கூட்டியே சொல்லிட்டேன். அமௌண்ட் சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் எங்க கட்டணும்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமா எப்போ கட்டணும் அப்படி when where to be tax paid அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்தாச்சு, எவ்வளோ அமௌண்ட்ன்றதும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்க செலுத்திடலாமா சார்? இப்போ ஈஸியா செலுத்திடுவீங்கல்ல? ஆமா சார். அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார் சொல்றது இந்த கான்செப்ட்? நானா நீங்களா? ஆடம் ஸ்மித். எந்த புக்ல சொல்றாரு? நாடுகள் எந்த வருஷம் சொல்றாரு? 1776. இப்ப ரெண்டு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? சார் தேர்ட் வந்து canon of convenience. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வசதி விதி. இப்ப பாத்தீங்கன்னா வசதி விதி. சரி, இது வந்து நீங்க அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கான்செப்ட்ல படிக்காம எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப என்னென்ன மெத்தட்ல என்னென்ன பேட்டர்ன்ல நம்ம நாட்டுல வருமானம் சம்பாதிக்கிறாங்க, கூலி சம்பாதிக்கிறாங்க, எப்படி சொல்லுங்க பாப்போம். காலையில ஒரு 9 மணிக்கு போய் சாயந்தரம் 6 மணிக்கு வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு காசு வாங்கிக்கிறாங்க. என்னன்னு சொல்றோம் நம்ம? டெய்லி வேஜஸ். சூப்பர், டெய்லி வேஜஸ் சார். வெரி குட். இப்போ மண்டே வேலைக்கு போயிட்டு சாட்டர்டே நான் அவங்களுக்கு கூலி கொடுத்துறேன், அவங்க என்ன சொல்லுவோம்? வார சம்பளம் வாங்குறவங்க சார். சூப்பர், வெரி குட். 1ஆம் தேதி வேலைக்கு போயிட்டு அந்த மாசம் 8லயோ இல்ல 1ஆம் தேதி நான் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துறேன், அவங்க என்னன்னு சொல்லுவோம்? மாத சம்பளம் வாங்குறவங்க, மந்த்லி வேஜஸ் பீப்பிள். சரி, இவங்க எல்லாமே சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க, சம்பளமே இல்லாம ஒரு சில இடத்துல வேலை செய்யறாங்க. எந்த இடம் சொல்லுங்க பாப்போம்? சம்பளத்துக்கே இல்லாம அவங்களே செய்வாங்க. என்னென்ன வேலை? பிசினஸ் பாப்பாங்க சார், ஆனா அதுலயுமே இன்கம் வரும். ட்ரெயினரா ஒரு சில ஜாப் போனா சார் சர்வீசஸ்ங்க சார். சர்வீஸ்ங்க சார். சர்வீசஸ்ங்க சார். சார் இன்டர்ன்ஷிப் தான் சார் ஒருத்தவங்க சொன்னாங்களே, அது கரெக்ட் தான் சார். இன்டர்ன்ஷிப் மெயினா இருக்கு. எல்லாருமே நீங்க சம்பளம் வாங்குறவங்க தான் சொல்றீங்க, கூலி வாங்குறவங்க சொல்றீங்க, வார கூலி வாங்குறவங்க சொல்றீங்க. ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 to 4 மந்த்துக்கு அப்புறம் தான் வருமானமா கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் சார். வெரி குட். என்ன உங்க பேரு? பானுபிரியா. பானுபிரியா சூப்பரா சொல்றாங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர். இப்ப கான்செப்ட் பார்த்தலாம் பாருங்க. கன்வீனியன்ஸ் ஆஃப் கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். தமிழ் வந்து வசதி விதி நம்ம வந்து சொல்லுவோம். அதுல பாருங்க, tax payment should be convenient and less burdensome to the taxpayer. வரி செலுத்துவர்களுடைய வரி சுமையை குறைக்கிற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த காலகட்டத்தில் வந்து அரசாங்க வரி வந்து வசதிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. எப்படி? எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இப்போ என்னையே எடுத்துங்க, இந்த மாசம் வந்து 1,30,000 ரூபாய் என்னோட இன்கம் டேக்ஸ் வருது. இந்த மாசமே எனக்கு 1,30,000 ரூபாய் பிடிச்சின்னு சொன்னா எனக்கு வருமானம் இருக்குமா? சார் அப்ப எப்படி அங்க என்கிட்ட வந்து வருமானம் வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பே பண்ணலாம் சார். அத மந்த்லி பேஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க சார் சில ஆபீஸ்ல எல்லாம். ஓகே. ஆமா சார். சொல்றாங்க பாருங்க, இன்கம் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். எப்போ வருமானம் நீங்க வந்து கொடுக்குறீங்க, மாதம் சம்பளம் பெறுகின்ற சம்பளதாரர்கள் வந்து மாதமாக
அடுத்தது சேல்ஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் தி டைம் ஆஃப் சேல்ஸ். இப்போ நீங்க பொருள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, பானுப்பிரியா அடுத்த வாரம் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 கிலோ கோதுமை வந்து நீங்க வாங்க போறீங்க எங்க கடையில, இப்பவே எனக்கு சேல்ஸ் டேக்ஸ் கொடுன்னு வந்து கேட்பாங்களா, இல்ல நீங்க வாங்கும்போது சேல்ஸ் டேக்ஸோட பிரைஸும் சேர்த்து வாங்குவாங்களா? எப்போ பர்ச்சேஸ் பண்றோமோ அப்பதான் சார் டாக்ஸ் பே பண்ணோம். ஓகே, வெரி குட். அதுதான் நீங்க சொல்றாங்க பாருங்க, சேல்ஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் தி டைம் ஆஃப் சேல்ஸ், எப்போ நம்ம பண்றோமோ அதுதான். அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா, லேண்ட் டேக்ஸ் கலெக்டட் ஆஃப் த ஹார்வெஸ்ட். நம்ம சொன்ன பாருங்க, விவசாயத்தில் ஈடுபடுறவங்க இன்னைக்கு நெல் நாத்து நடுறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு வரி கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? சரி, எப்போ போய் அவங்க கிட்ட நம்ம எப்போ மகசூல் பெறாங்களோ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் சார் கொடுப்பாங்க. அந்த நெல் ஹார்வெஸ்ட் பண்ணி வித்து அது பணமா கிடைக்கும்ல சார், அப்போதான் அவங்களால பே பண்ண முடியும். சூப்பர், வெரி குட். அப்படிதான் அவரும் சொல்றாரு. வசதி விதி என்பது வரி செலுத்துகின்ற மக்கள் தங்கள் வசதி தகுந்தாற்போல் வரி செலுத்துகின்ற வசதியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அதாவது மாத சம்பளதாரம் பெறப்படுகின்றவர்கள் மாதம் மாதம் பிடித்த தொகையும், அதுக்கடுத்து வந்துட்டு சேல்ஸ் டேக்ஸ் எப்போ வந்து கலெக்ட் பண்ணணும்னா பொருள் வாங்கும் போதும், அதுக்கடுத்து வேளாண்மையில் ஈடுபடுகின்ற நபர்களிடம் என்ன பண்ணணும், அறுவடை முடிந்த பிறகும் மாதம் தினமும் கூலிப்படுகின்ற நபர்களிடம் அந்த நாட்களுடைய ஒரு 6 மணிக்கு மேலேயும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதியில் கூலி பெறுகின்ற நபர்களிடம் வார இறுதியில் வந்து வரி வசூலிக்கப்பட வேண்டும். அப்படி வரி வசூலிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுமை இல்லாம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவாங்க. கான்செப்ட் அவர் சொல்றாரு, புரியுதுங்களா? எஸ் சார். அடுத்தது கேனன் ஆஃப் எக்கனாமி, சிக்கன விதி. சிக்கன விதி நம்ம சொன்னோம், சமத்துவ விதி என்பது ஏழைகளுக்கு வந்து குறைவாகவும் வசதி படைச்சவங்க அதிகமாக வரி விதிக்கப்பட வேண்டும் சொன்னோம். அதுக்கடுத்து தெளிவு விதியில யாருடைய எப்போது எங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வசதி, இந்த 3 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பெறப்படுகின்ற வருவாயை வந்து எப்படி பண்ணணும்னா சிக்கனமாக செலவு செய்யப்பட வேணும்ன்றாங்க. This canon of significance that the cost of collecting the revenue should be kept a minimum possible level. The tax law procedure should be made simple so as to reduce the expenses. இதான் ஒரே என்னுடைய ஆன்சர். So as to reduce the expenses. அவன் மக்கள் வந்து பெறப்படுகின்ற வருவாயை ரொம்ப குறைவான அளவுக்கு செலவு பண்ணணும். In maintaining people income tax account, that is administration expenditure to keep their minimum. ஒரு எக்ஸாம்பிளுக்கு செங்கல்பட்டுக்கு ஒரு டீம் வருது வரி வசூல் பண்றதுக்கு, சென்னையில இருந்து ஒரு 10 பேர் கொண்ட கமிட்டி வருது. 10 பேர் கொண்ட கமிட்டி வந்து வெள்ளூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணிட்டு ஒரு வாரம் அவங்களுக்கு சாப்பிட்ற தள்ளு தங்குற தள்ளு எல்லாம் போயிட்டு அந்த அந்த ஊர்ல இருந்து ஒரு என்ன சொல்றது 1 லட்சம் ரூபாய் கிட்ட வருமானம் வந்துட்டு வசூலிக்குது. ஓகேங்களா? 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்து வசூலிக்குது. அந்த 1 லட்சம் ரூபாய் வருமானம் வசூல் பண்ணிட்டு அது எல்லாமே வெற்றி பண்ணி போகும்போது அவங்க தங்க செலவு, சாப்பாடு செலவு, கார் செலவு, பெட்ரோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு 1,20,000 ரூபாய் ஆயிருக்கு. இது கரெக்டா? அப்போ கூடுதலா செலவாயிருக்கா? அதனால அங்க வரிக்கு கவர்மெண்ட்டுக்கு வராம இருந்தா அவங்க எவ்வளவு லாபம்? 20,000 ரூபாய் கிட்ட லாபம். அப்போ அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து மக்கள் வந்து பெறப்படுகின்ற வருவாய் வந்து சிக்கனமான முறையில் வந்து செலவு பண்ண, ஆடம்பரமா வந்து பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர் வராருன்னா பேனர் அதிகமா போடுறது, அப்புறமா வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது, அவர் வந்துட்டு கார்ல வர்றாருன்னா பின்னாடி ஒரு 10 கார், முன்னாடி ஒரு 10 காரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாதுகாப்புன்ற பேரில் ஏகப்பட்ட செலவு வந்து பண்றீங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், so as to reduce expenses அப்படின்ற கருத்தை வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித். புரியுதா பாருங்க இந்த 4 கான்செப்டும்? புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னொரு முறை சொல்லணுமா? புரியுது சார். இப்ப யாருன்னா அந்த 4மே வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னு வந்து சொன்னா அடுத்த கான்செப்ட் நம்ம போயிடலாம். என்ன சொல்லணும்னா எனக்கு எந்த வருஷத்துல எந்த புக்ல யார் சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கீ பாயிண்ட்ஸா
உங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பார்க்காம சொல்லணும். நீங்க எழுதி வச்சுக்கிறது கூட பார்த்துக்கலாம். உம், பார்க்காம சொல்றன்ற மாதிரி நீங்க சொல்லணும். யார் சொல்றீங்க? உங்க பேர் எங்க? சார் சிவகுமார் சார். வெரி குட். சிவகுமார். சார் தாராபுரம். சரி, சார் தாராபுரம் சார். எந்த டிஸ்ட்ரிக்ட்? சார் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க சார். ஓகே, சூப்பர், வெரி குட். திருப்பூர். சார் டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த 2 விதமாக டேக்ஸஸ் போடுறாங்க சார். ஒன்று டைரக்ட் டேக்ஸஸ், ஒன்று இன்டைரக்ட் டேக்ஸஸ் சார். ஓகே, வெரி குட். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸு, அந்த கார்பரேட்டு, அந்த கிஃப்ட் டேக்ஸஸ் எல்லாம் வருங்க சார். இல்ல, கான்செப்ட் சொல்லிட்டு சொல்லணும். அதான் சார் டைரக்ட் டேக்ஸஸ்னா பப்ளிக்கே வந்து டைரெக்டாக போய் வரி செலுத்துதுங்க சார். அது மக்களை போய் டைரெக்டாக போய் வரி செலுத்துது சார். இன்டைரக்ட் டேக்ஸஸ்னா மறைமுகமாக வரி வாங்குறதுங்க சார். அரசாங்கம் வந்து நம்மகிட்ட இருந்து மறைமுகமாக வரி வாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுல இருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுல இருந்து எடுக்க 5 ஸ்லாப் இருக்கு. ஆமாங்க சார். 0, 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்லாப் இருக்கு ஜிஎஸ்டி. ஓகே, சொல்லுங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்க சார். அது வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க சார். அதில் வந்து ஆடம் ஸ்மித் வந்து டேக்ஸஸ் பற்றி கொஞ்சம் 4 விதிகள் சொல்லியிருக்கிறாருங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ விதி, தெளிவு விதி, வசதி விதி, சிக்கன விதின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். அவர் வந்து எந்த புக் இருந்து சொல்லிக்கிறாருன்னா நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் இருந்து. அந்த புக் வந்து 1776 எழுதின புத்தகம் சார். வெரி குட். இந்த ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக் யாருன்னா ஆடம் ஸ்மித் தாங்க சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பற்றி 4 விதி சொல்லிக்கிறாரு. சமத்துவ விதி, தெளிவு விதி, வசதி விதி, சிக்கன விதி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கெனான் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா சமத்துவ விதி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு மாதிரி வரியும், வசதி படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரி வரி செலுத்துறது தான் வந்து சமத்துவ விதின்னு சொல்லுவாங்க சார். ஏன்னா ஏழை எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வசதி குறைந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து 700 ரூபா வரி போடுறது நியாயம் இல்லைங்க சார். அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி வரியும், வசதி படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரி வரியும் போடுறது தான் வந்து சமத்துவ விதின்னு சொல்லுவாங்க சார். இப்போ வந்து தெளிவு விதின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், எவ்வளோ எங்கே போய் கட்டணும், எப்போ கட்டணும்னு சொல்லி வரி வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லினா நான் எங்கேயுமே கட்ட முடியாது இல்லைங்க சார். எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியாது இல்லைங்க. அந்த மாதிரி தெளிவாக சொல்கிறது தான் வந்து கெனான் ஆஃப் செர்டனிட்டிங்க சார், தெளிவு விதி. அப்புறம் என்னங்க சார்? சார் அப்புறம் வசதி விதின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஈவினிங் ஆனால் அந்த சம்பளம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதிலிருந்து என்ன வரி எடுக்கணுமோ அந்த வரி எடுக்கிறதாங்க சார் வசதி விதின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாத சம்பளம் வாங்குறவங்க கிட்ட மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிட்டு கொடுக்குறதா வசதி விதின்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் சிக்கன விதிங்கிறது வருமானத்துக்கு மீறி நம்ம செலவு பண்ணக்கூடாதுங்க சார். வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணால் அது லாஸ் தான் முடியும். வருமானத்தை மீறின்ற கான்செப்டோட அரசாங்கம் மக்களுக்கு தரப்படுகின்ற வருவாயை சிக்கனமான முறையில் வந்து செலவு பண்ணணும்னா அத்தியாவசியமான செலவுகளை வந்து பண்றதும், ஆடம்பரமாக செலவு பண்றதும், தேவையில்லாமல் பண்ற செலவுகள் வந்து தவிர்க்கப்பட வேணும்னு சொல்றாருன்னு சொல்லுவோம். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகேப்பா, என்ன பேர் சொன்னீங்க? சார் சிவகுமாருங்க சார். சிவகுமார், வெரி குட் சிவகுமார். நானே நடத்தின மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ, என்னோட நல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். மற்றவங்களா புரியுதாமா? Yes, sir. இது வந்து சிவகுமார் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து சொல்லுங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்டா ஸ்லோவா 2 லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து நம்ம சொல்றோம். போக போக நம்மளுடைய கிளாஸ் வந்துட்டு நம்ம ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து அப்படியே அவுட்லுக்கா क्वेश्चन கேட்கலாமா? எஸ் சார். டிஎன்பிஎஸ்சில கேட்ட क्वेश्चन கேட்கலாமா? எஸ் சார். எஸ் சார். புனித வரி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆடம் ஸ்மித். ஓகே, வெரி குட்.
புனித வெறி கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? வெல்த் ஆஃப் நேஷன். வெல்த் ஆஃப் நேஷன். வசதி விதி என்ற ஒரு வரி விதிப்புல ஆடம் கருத்து. Convenient and burden to the taxpayer. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த டாபிக் போலாமா? போலாம் சார். எஸ் சார். போலாங்க சார். ஓகே, அடுத்தது பாருங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் யாருன்னா ஐடியா இருக்கா? பொது செலவினம். வெரி குட். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து என்னன்னா பொது செலவுன்னு சொல்லுவாங்க. என்னது பேரு? பொது செலவு. அரசாங்கம் மக்களுக்கு செலவு செய்யப்படுகின்ற செலவு தான் பொது செலவுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். பொது செலவு இது அரசாங்கம் இதுதான் அப்படின்னு. சார் ரோடு போடுறது. ரோடு போடுறது, ஸ்கூல் கட்டுறது, சார் டிரான்ஸ்போர்ட்டுங்க. ரோடு பிரிட்ஜஸ் கட்டுறது, Government ஒரு hospitals. பஸ் ஸ்டாண்ட், ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ் கட்டுறது. சூப்பர் சூப்பர். ஒரு கான்செப்ட் சொல்லி எக்ஸெட்ரா சொல்லிடலாம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் refers to the spending by the government of a country on various public services. அரசாங்கம் மக்களுக்கு நாடு முழுக்க பல்வேறு விதமான பொது செலவுகள் வந்து செய்யுது. அதுல என்னன்னா பப்ளிக் சர்வீசஸ் பொது செலவுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா? Transport எல்லாமே. பில்டிங்ஸ் அண்ட் உள்கட்டமைப்பு சரௌண்டிங் சார். எல்லாமே உள்கட்டமைப்பு. ஒரு காலேஜின் ஒரு கல்லூரி இருக்குன்னா அந்த கல்லூரிக்கு தேவையான கட்டிடங்கள், வகுப்பறை, டேபிள் சேர், ரோடு, குடிநீர் வசதி எக்ஸெட்ரா இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரும். அது மாதிரி எந்த இடத்தை எடுத்து நீங்க பேசுறீங்களோ அதுக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோசியல் வெல்ஃபேர், சமூக நல திட்டங்கள்னு சொல்லுவாங்க. வறுமை ஒழிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, எல்லாருக்கும் 20 கிலோ அரிசி வந்து தராங்க, 35 கிலோ அரிசியை வந்து தர்றது. அப்புறமா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு 18,000 ரூபாய் பணம் கொடுக்கறது, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு ஊட்டச்சத்து ரிலேட்டடான பொருட்களை வந்து கொடுக்கறது. இது எல்லாமே சோசியல் வெல்ஃபேர்ல வந்துடும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு செய்யப்படுகிற செலவுலாம் 2வது இடம் பிடிக்கிற டிஃபென்ஸ், பாதுகாப்பு சொல்றோம் இல்லையா, அந்த டிஃபென்ஸ் செய்யப்படுகின்ற செலவு ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கிட்ட, நியர் 10 lakhs crores கிட்ட நம்ம வந்து செலவு பண்றோம். 10 லட்சம் கிடையாது, 10 லட்சம் கோடி கிட்ட, ஏறக்குறைய 8 ல இருந்து 10 லட்சம் கோடி கிட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து செலவு பண்றோம். யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான், சீனா, நேபாளம், இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம அச்சுறுத்தி இல்லாம இருந்தா வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி கிட்ட நம்ம வந்து கேரி பண்ணலாம். யாருடைய பக்கமும் போக மாட்டேன், எந்த ஒரு நாடு இல்லாம மனித தன்மையோட இருக்கிற இடத்தை வச்சு அவன் பண்ணணும்னா இந்த 10 லட்சம் கோடி நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது, செலவு ஏற்படாது. டிஃபென்ஸ்ல ஏற்படுறது, அதுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார சீர்திருத்தம் பண்றதுக்கு தேவைப்படுகிற செலவு, இது எல்லாமே பொது செலவுல வந்து செல்லும். It plays a crucial role in maintaining economic stability, promoting growth and ensuring the welfare citizen. பொது செலவு ஒரு நாட்டுக்கு தேவையான அனைத்து விதமான செலவுகளையும் செய்யப்படுகின்ற செலவுகளை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொது செலவுன்னு வந்து நம்ம சொல்றோம். அந்த பொது செலவு வந்து பாருங்க, டால்டன் என்ற ஒரு எக்கனாமிக்ஸ் 1954 சொல்றாரு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை தி பப்ளிக் அத்தாரிட்டி. அது சென்ட்ரலா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், இல்ல மாநில அரசா இருக்கட்டும், இல்ல உள்ளாட்சி அரசா இருக்கட்டும், டு சாட்டிஸ்ஃபை தி கலெக்டிவ் நீட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன். ஒரு குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்கிற அனைத்து விதமான செலவுகளையும் பொது செலவுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து சிராஸ் என்ற ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்றாரு பாருங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பப்ளிக் அத்தாரிட்டி இன்க்ளூடிங் சென்ட்ரல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன். ஏறக்குறைய 2 பேர் சொல்ற கான்செப்டும் ஒன்னதான் வந்து பாருங்க. ஓகேங்களா? பொது செலவுனா ஒரு நாட்டில் உள்ள அனைத்து விதமான மக்களுக்கும் தேவைப்படுற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு ஆகப்படுகின்ற செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம பொது செலவுன்னு சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி டேங்க் கட்டுறது, ரோடு போடுறது, சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, மக்களுக்கு தேவையான வறுமை ஒழிப்பிற்கு தேவையான திட்டங்களை வந்து பணம் ஒதுக்குறது, இது எல்லாமே வந்து எதில் சேரும்? பொது செலவு தான் சேரும். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? எஸ் சார். ஓகே. இப்போ நம்ம அடுத்ததுனா வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஏன் நாளுக்கு நாள் இந்த பொது செலவு வந்து அதிகரிச்சுட்டே போகுது, அதுக்கான காரணங்கள் வந்து என்ன அப்படின்றது தான். பொது செலவு வந்து அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் வந்து இருக்கு. அதுல குறிப்பா ஒரு சிலது மட்டும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். என்னன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, காசஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள். Public expenditure has increased over time due to the several factors, including economic, social, and political reasons. The main causes are, முக்கியமான காரணங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் growth. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மக்கள் தொகை பெருக்கம். எத்தனாவது இடத்துல இருக்கோம் நம்ம? மக்கள் தொகை பெருக்கத்துல எத்தனாவது இடத்துல இருக்கோம்? ஐடியா இருக்கா? யாருமே லைன்ல இல்லைங்களா? டேட்டா கார்டியா? கேக்குதா? வந்து போட்டா எல்லாரும் மறுபடியும் ஜாயின் பண்ணுமா? உங்களுக்கு 2 GB வேலையா? கேக்குதுங்களா? எஸ் சார். எஸ் சார். சாரி இப்போ பாப்புலேஷன் growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அர்பனைசேஷன், இன்ஃப்ளேஷன், டெக்னாலஜி, பொலிட்டிக்கல் ஃபேக்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள்லாம் அதிகமா இருக்கு. சார் ஸ்கிரீன் சார். நம்ம சார் நாட் விசிபிள் ஸ்கிரீன் சார். எஸ் சார். எஸ் Yes, சார். sir. பப்ளிக் growth, சாரி பாப்புலேஷன் growth ஃபர்ஸ்ட் வந்து ரீசனா வந்து நம்ம வந்து சொல்றோம். எத்தனாவது இடத்துல நம்ம இருக்கிறோம்னு தெரிஞ்சுங்களா? யாரா சொல்ல முடியுமா? சார் எதுலதான் நம்ம இருக்கிறோம்? அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்கிற உலகத்துல ஆமா சார். ஒரு வருமானத்திலயோ இல்லைன்னா வந்து ஒரு டெக்னாலஜிலயோ இல்ல ஒரு ஸ்டடீஸ்லயோ எதுவுமே இல்ல. எதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறோம்? பாப்புலேஷன். யார பின்னுக்கு தள்ளி நம்ம இருக்கிறோம்? சைனா பின்னுக்கு தள்ளிட்டு. எதனாலமா சைனா பின்னுக்கு போச்சு? என்ன ஐடியா இருக்கா? சார் அவங்க கவர்மெண்ட்ல அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால அவங்கள பீட் பண்ணிட்டோம் சார் நாம. அந்த பாப்புலேஷன்ல மெயின் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. என்ன வேர்ட் அது? பர்த் கண்ட்ரோல். அதான் பர்த் கண்ட்ரோலுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா கான்செப்ட்
கான்செப்ட் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க பாரு முன்னெல்லாம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு எது குழந்தை, நானே சிங்கிள் நீங்களே சிலங்கில் நீ கல்யாணம் பண்ணிக்காதுன்ற அளவுக்கு இப்போ வந்து நின்னுங்குது. அங்க வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டு, ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டு, ஒரே குடும்பம் ஒரே குழந்தை. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்ற மாதிரி வந்து இல்லாம ஒரு குழந்தைன்ற கலாச்சாரத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு ஆர்டிகல்ல படிச்சது வச்சு அடிப்படையில சொல்றேன். அந்த ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும்ன்ற கான்செப்ட்ல வந்துட்டு எல்லாரும் பார்த்து அதை அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதன் அடிப்படையில போதுமான அளவுக்கு வந்து வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இருந்தாலும் ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு போதுமான பெண்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து பர்த் ரேட் வந்து குறைஞ்சி போச்சு. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் தான் இந்த பர்த் ரேட்ல அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் அனைத்து விதமான கால சூழ்நிலைகள் வந்து அதிகமா இருக்கிறதால, நல்லா சாதகமா இருக்கிறதால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்துட்டோம். என்னுடைய அசம்ஷன்ல வந்து 145 crore பிளஸ் 145 கோடிக்கு மேல நம்மளுடைய பாப்புலேஷன் இருக்கு. ஏன்னா 2001ல 101 கோடி, 2021ல 121 கோடி, 2011ல அதாவது 2001ல 101 கோடி, 2011ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 121 கோடி, 2021ல வந்து நம்ம கால்குலேட் வந்து நம்ம பண்ணிருக்கோம். கொரோனாவால கால்குலேட் வந்து பண்ணல. மிக விரைவில் சென்சஸ் வந்து கால்குலேட் பண்ணாங்கன்னா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 கோடி நம்ம கணக்கு பண்ணோம்னா, இப்ப 2021ல 20 கோடி வந்தா 140 கோடி இருக்கணும். இது 75ன்றத 4 வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது வந்து 8 கோடி வந்து 145 இருந்து 146 கோடி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை. அப்போ இந்த 146 கோடி மக்கள் தொகை தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் வந்து செய்து கொடுக்கணும். பாருங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் மோர் ஹெல்த் கேர், அவங்களுக்கு தேவையான ஹெல்த் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ், எஜுகேஷன், கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதான் சொன்னேன் இல்லையா, ரோடு போடுறது, சாலை வசதி, ரோடு, பள்ளிக்கூடம், அது டியூ டு த இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். இது நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுனே போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன், சார் எவ்வளோ சார் பாப்புலேஷன் கேட்குறீங்க, 141 கோடியே 66,786 அப்படின்னு நான் முடிக்கலாம் 6 போடுவேன்னா, பின்னாடி ஒரு குரல், சார் 86 போடுறாதீங்க, என்னப்பா 92 ஆயிடுச்சுன்றாங்க. சரி 92 போடலாம்னு ஒரு செகண்ட் போனா இல்ல அது 98 ஆயிடுச்சுன்றாங்க. அப்படியே அடுத்தது 800ன்றாங்க. ஆஹா இதுக்கு மேல என்னால முடியாது. அப்போ 141 கோடி எக்ஸ்ட்ரா அப்படின்னா என்னால வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செகண்டுக்கு 6 இருந்து 7 குழந்தை வந்து பிறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு 7 குழந்தை பிறகுதுன்னு வந்து சொன்னா 2 to 3 மெம்பர்ஸ் மட்டும் தான் டெத் ஆகுறாங்க. ரிமைனிங் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கறதால இது பொது செலவு அதிகரிச்சுட்டே போகுது. ஓகேங்களா, புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது எஸ் சார். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான அரசாங்கம் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை கட்டுறதுக்கு தேவையான முதலீடு வந்து பண்ணணும். டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கு தேவையான போக்குவரத்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் டு பூஸ்ட் எக்கனாமிக் growth, வேளாண்மையை வந்து என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து செழுமைப்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 days பிஃபோர் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா? 2 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 6 டைமா 2000 ரூபாய்ன்ற மாதிரி 12,000 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. கரெக்டா நான் சொல்றது? இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் டு பூஸ்ட் எக்கனாமிக் growth. அப்ப இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கான அரசாங்கம் செய்யப்படுற செலவுகள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், ப்ரொவைடிங் சப்சிடிஸ், அரசாங்கம் வந்து பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து மானியங்கள் வந்து கொடுக்குது. சப்சிடிஸ்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா 35 ரூபாய் கிட்ட கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிபிஎல்னு சொல்லுவாங்க. அந்த பிபிஎல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, 400 ரூபாய் கிட்ட தராங்க மானியம். அடுத்தது பென்ஷன், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மாதாவனா அது கொடுக்குது. அது நம்ம கிராமத்துல வந்து எனாங்காசுன்னு சொல்லுவாங்க. வச்சா சொல்லணும்னா எனாங்காசுன்னு, அது பேர் எனாங்காசுல முதியோர் ஓய்வூதிய திட்டம். அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுகிற அந்த பென்ஷன்,
அப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே கூட 5 வருஷம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு மாதம் 600 ரூபாவும், அதுக்கு கீழே 10th 12th முடிச்சவங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கிட்ட வந்துட்டு மாசம் மாசம் கொடுக்குறாங்க. அதனுடைய செலவு, அந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், சமூக நல திட்டங்கள் போன்றவற்றுக்கு வந்து அதிக அளவில் செலவு செய்யப்படுறதால அரசாங்கத்தினுடைய பொது செலவு வந்து அதிகரிக்குது. அதுக்கடுத்து டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா 200 லட்சம் கோடியில இருந்து 210 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்கு. 200ல இருந்து 210 லட்சம் கோடி கடன் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து நியர் 10 lakhs crores, தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வந்துச்சு. உலகத்திலேயே அதிகமா கடன் வாங்குற நாடு எந்த நாடா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்திலேயே அதிக அளவுல கடன் வாங்குற நாடு இந்தியாவா தான் சார் இருக்கும். நம்ம இந்தியாவா தான் சார் இருக்கும். இல்லம்மா, இந்தியா எல்லாம் வந்து இந்தியா கடனே கிடையாது. யுஎஸ்ஏ வந்து 2100 லட்சம் கோடிக்கு மேல கடன் வச்சிருக்கான். எல்லாரும் எடுத்த உடனே அமெரிக்கா வல்லரசு நாடு, அமெரிக்கா இது நம்ம வந்து சொல்லிடுவோம். அங்கேயும் வந்து 2100 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. உலக அளவுல அதிக அளவுல கடன் வாங்குற நாடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எது? அமெரிக்கா தான். அந்த கடன் எது வச்சு வாங்குறாங்கன்னா ஜிடிபி பின்னாடி நடத்தும் நான், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க 2100 கோடி 2100 லட்சம் கோடி இந்திய மதிப்புல 2100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னா அவங்க அப்போ பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடா அப்படின்னு வந்து பார்த்தா இல்ல, வளர்ச்சி பெற்ற நாடு. அங்க இருக்கிற ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் பி அப்படின்னு சொன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதுதான் அவங்க ட்ரிபிள் பி வந்து நல்லா இருக்கு. பவர் பேரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மக்களுடைய வாங்குதல் நல்லா இருக்குன்றதால அங்க வந்து 2100 கோடி கடன்ன்றது வந்து 2100 லட்சம் கோடி கடன்ன்றது பெரிய லெவல் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொன்னேன், எக்கனாமிக்ஸ்ல ஒரு வேர்டு ஒன் பர்சன் எக்ஸ்பென்சஸ் அனதர் பர்சன் இன்கம் நம்ம சொல்லுது இல்லையா, அதன் அடிப்படையில எவ்வளவு கடன் இருந்தாலும் அது வந்து பூஸ்டர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றதா. அப்போ டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவுல கடன் வந்து நம்ம கடன் வாங்குறதுன்றதோட செலவு அதிக அளவுல வந்து நம்ம பண்றோம். அப்ப இன்க்ரீஸ்டு ஸ்பெண்டிங், நேஷனல் டிஃபென்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பப்ளிக் சேஃப்டி. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி இருக்காங்க, டிஃபென்ஸ் இருக்காங்க, டிஃபென்ஸ் ஆர்மி நம்ம சொல்றோம். அப்புறமா வந்து ஆர்பிஎஃப் போலீஸ் இருக்காங்க, அப்புறமா ஸ்டேட் போலீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சேலரி, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், AK-47 தோட்டா, அந்த ஹெலிகாப்டரு, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், பென்ஷன், இது எல்லாமே டிஃபென்ஸ் வந்து ஏறக்குறை 10 லட்சம் கோடி கிட்ட ஒரு வருஷத்துக்கு செலவு செய்யப்படுறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுனே போறதால பொது செலவு அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அர்பனைசேஷன், நகரமயமாதல். இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து கிராமத்துல வந்து அதிக அளவு நேசிச்ச மக்கள் வந்து இப்போ சிட்டியை நோக்கி போறாங்க. காரணம் என்னன்னா சிட்டில 24 மணி நேரமும் பவர் இருக்கும், 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், சினிமா தியேட்டர் இருக்கும், பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும், ட்ரைனேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கிராமத்துல எதுவுமே இருக்காது. அதனால படிப்பு ஸ்கூல் வந்துட்டு நல்லா ஹை லெவல்ல இருக்கும், கோச்சிங் சென்டர் இருக்கும், டியூஷன் சென்டர் இருக்கும். கிராமத்துல வந்து இருக்காது. அதனால எல்லாருமே நகரமயமால நோக்கி வந்து போறதால அந்த நகரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசாங்கம் செய்யப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது. டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் ரெக்வர்ஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு தேவையான வீடு கட்டுறது, போக்குவரத்து, சானிடேஷன் சுகாதாரம், அவங்களுக்கு தேவையான சுகாதாரத்தை ஏற்படுத்துது, அந்த பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்படுத்துது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறதால அங்க வந்து தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததால பொது செலவு வந்து அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அர்பனைசேஷன். அடுத்தது 6 பாயிண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் ரேசிங் த காஸ்ட். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொன்னா தமிழ்ல பணவீக்கம்னு அர்த்தம். பணவீக்கம் அப்படின்னு வந்து நம்ம நோட் அந்த பேரை மாத்தம். இப்போ இதுல இன்ஃப்ளேஷன்
இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு வந்து சொன்னா, இன்ஃப்ளேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொன்னா பணவீக்கம் இல்லையா? அது வந்து பணவீக்கம் என்பது மணி வேல்யூ அடுத்தது goods and commodity value. goods and commodity value. இது வந்து பாருங்க, மணி வேல்யூ என்ன ஆகும்? மணி வேல்யூ குறையும். goods and commodity value இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, பணவீக்கம் என்பது பணத்துடன் மதிப்பு குறைந்தும் பொருளின் விலை அதிகரித்தும் காணப்படுவது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு மணி வேல்யூ டிக்ரீசஸ், கூட்ஸ் அண்ட் கமாடிட்டி வேல்யூ இன்க்ரீசஸ், இட் இஸ் நோன் அஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறவங்களே வந்து தெரியும், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் நம்மளுக்கு இருந்தா என்ன பண்ணலாம்? லைன்ல இருக்கீங்களா? நிறைய பொருள் வாங்கிட்டு வரலாம். நிறைய பொருள் வாங்கிட்டு வரலாம். இப்போ 100 ரூபாய் இருந்தா என்ன பண்ணலாம்? அதுல பாதி கூட வாங்க முடியாது. நான் சொல்றது 10 to 15 இயர்ஸ் பிஃபோர் இந்த 100 ரூபாய் நோட்ல காந்தி சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற 100 ரூபாய் நோட்ல காந்தி சிரிச்சுன்னு தான் இருக்காரு. அப்போ கொடுக்கப்பட்ட அந்த 100 ரூபாய்க்கு வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அதே ரூபாய் நோட்டு அதே 10 வருஷத்துக்கு இப்போ முன்னாடி இந்த ரூபாய் நோட்டுக்கு எதுவுமே கொடுத்தா அது கம்மியா கொடுக்குறாங்க. என்னமா ரீசனு? பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சுங்க சார், பொருள் விலையெல்லாம் அதிகமாயிடுச்சுங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நம்மளோட நீட்ஸும் அதிகமாயிருச்சு. ஓகே, அது கிடையாது. தேவை ஒரு ஆஃப் டேன்றதோட ஒரு அரை மணி நேரம் நடத்தக்கூடிய கான்செப்ட் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன்லாம் இருக்கு. அப்போ சொல்லும்போது வந்து சொல்றேன், உலகத்தையே ஆட்டிப்படுகின்ற 2 சக்தி, இது மொத்தம் இந்த 2 கான்செப்ட் தான். Demand supply. வெரி குட். டீனா டிமாண்ட், தமிழ் வந்து தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைனா அளிப்பு. ஓகேவா? இது சொல்லலாமா? இது சொல்லுங்க பாப்போம். டிமாண்ட் எப்படி இருக்கு? இது என்ன கான்செப்ட் சொல்லுவோம்? கம்மியா இருக்கு சார். டிமாண்ட் கம்மியா இருக்கு. டிமாண்ட் கம்மியா இருக்கு, சப்ளை அதிகமா இருக்கு சார். இப்போ இந்த இடத்துல பிரைஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? லோவா தான் சார் இருக்கும். ஏன்னா தேவை கம்மியா இருக்குது, பட் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை அதிகமா இருக்கிறதுனால பிரைஸ் லோவா இருக்கும் சார். வெரி குட், வெரி குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிமாண்ட் இதுவா ரிட்டர்ன் வர வைக்கிறது இதுவா? ஓகே. இப்போ டிமாண்ட் இப்படி இருக்கா? இப்போ டிமாண்ட் வந்து அதிகம், சப்ளை வந்துட்டு டிமாண்ட் வந்து குறையுது, சப்ளை வந்து அதிகமாக இருந்தால் விலை குறையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 100 கிலோ தக்காளி ஒரு நாளைக்கு போதும், 1000 கிலோ தக்காளி போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோமா? 1000 பேருக்கு தேவைப்படுது, 1000 பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த தக்காளியோட ரேட்டு 10 ரூபா 20 ரூபான்னு வச்சுக்கோங்க கிலோ. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 1000 கிலோ தக்காளி ஒரு நாளைக்கு வேணும். மார்க்கெட்டுக்கு 1000 கிலோ தக்காளி வந்துச்சு, ரேட் வந்து 20 ரூபா. ஓகேவா? இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2000 கிலோ தக்காளி வந்துச்சு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு. ஆனா 1000 கிலோ தக்காளி மட்டும்தான் தேவை. அப்ப ரேட் இப்போ எவ்வளவு இருக்கும்? குறைஞ்சிரும் சார். 10 ரூபாய் 5 ரூபாய் வரையும் போகலாம். இந்த இடத்துல டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறைவு, சப்ளை வந்து அதிகம்ன்றதால அந்த பொருளோட ரேட் இல்லையா? இப்போ சொல்றேன், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 1000 கிலோ தக்காளி வந்து தேவைப்படும். வந்திருக்கு வந்து 100 கிலோ தக்காளி தான் வந்து இதுவே வந்திருக்கு. சப்ளைவே 100 கிலோ தான், தேவை வந்து 1000 கிலோ, வந்திருக்கு 100 தான். நேற்று வந்து 20 ரூபாய்க்கு வித்துச்சு தக்காளி. எவ்வளோ ரேட்டு விற்பா? 200. 200ன்றத விட ஒரு 4 ரூபாய் கூடுதலா சொல்லி 60 ரூபாய் 70 ரூபாய் கிட்ட விற்பான் தக்காளியோட ரேட்டு. எதனால அது குறைஞ்சிச்சு? குறையும் போது குறைஞ்சிச்சு, அதிகரிக்கும் போது
டிமாண்ட் அதிகமா இருக்கனால. டிமாண்ட் கம்மி. ஏன்னா சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்கு. இப்போ ரெண்டாவது இந்த இடத்துல டிமாண்ட் இப்படி இருக்கு, சப்ளை இப்படி இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் எப்படி இருக்கும்? பிரைஸ் வந்து ஹெவியா இருக்கும் சார், ஹையா இருக்கும். வெரி குட். பிரைஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எப்படி? இப்ப இருக்கிற 65,000 ரூபாய் பவுனுக்கு விற்கிற மாதிரி 65,000 ரூபாய். ஒரு 65,000 ரூபாய் வந்து ஒரு பவுனுடைய நகை இருக்கு. அப்போ அதிகமா போட்டி போடுறாங்களா, தேவை அதிகமா இருக்குதா, இல்ல சப்ளை அதிகமா இருக்குதா? டிமாண்ட் அதிகமா இருக்கு சார். ஆனா கோல்டோட இது கம்மியா இருக்கு சார், சப்ளை கம்மியா இருக்கு சார். உலக மார்க்கெட்டு தான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுது நம்ம கோல்டுக்கு. இருந்தாலும் ஒரு திருமணம் நடக்குதுன்னா பேனர் வைப்பான், இரு மனங்கள் இணையும் விழான்னு. அதெல்லாம் சும்மா கதை. இந்த பொண்ணு வீட்டாட்டு இருந்து ஆண் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவான், 20 பவுன் நகை போடு, 30 பவுன் நகை போடு அப்படின்னு வந்து கேட்பான். நம்ம பசங்களாம் வந்து வரதட்சணை வாங்காத பசங்க, நம்ம பசங்க சொல்ல பொதுவா சொல்றேன். 35 பவுன் கொடு, 40 பவுன் கொடுன்றதால தேவை அதிகரிக்குது, அவன் போய் வாங்குறான். இப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நம்ம என்னன்னு முடிவு எடுப்போம்? 1/3/2025 இருந்து 31/12/2025 வரைக்கும் இந்தியாவில் தங்கத்தை நாங்கள் யாருமே போய் கடையில் வந்து 140 கோடி மக்களும் நான் தங்கத்தை வாங்கவும் மாட்டோம், ஆனால் பொருளை வந்து விற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துனா தங்கத்தோட ரேட் எப்படி இருக்கும்? அப்படியே ஸ்டேபிளா இருக்கும் சார், குறையும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் நிர்ணயம் பண்ணா கூட நம்ம நாட்டுல வந்து மெஜாரிட்டியா 140 கோடி இருக்கிறதால அப்படியே 60,000 இருக்கிறது வந்து 20,000 25,000 கிட்ட வந்துடும். ஏன்னா உலகத்திலேயே அதிகமா தங்கத்தை உற்பத்தி செய்கின்ற நாடு சீனா, அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா. ஆனா உலகத்திலேயே அதிகமா தங்கத்தை நுகர்கின்ற நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு. எப்படின்னு வந்து சொன்னா, ஒரு கிளாஸ் கவுன்சிங்கிற ஒரு ஃபீமேல் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னா, ஒரு சின்ன கிராம் கூட எனக்கு இல்லைன்னு யாருமே நீங்க சொல்ல முடியாது. ஒரு சின்ன மோதிரமோ இல்ல மூக்குத்தியோ இல்ல கம்பலோ ஏதாவது ஒரு விதத்துல கோல்டு உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க, சின்ன ஒரு கிராம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அப்படிலாம் சொல்ல முடியாது சார். இந்த செங்கல்பட்டுல ஒரு பாப்பா இருக்கிறதால சொல்றேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்க மேல்மருவத்தருடைய பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணும்போது உடம்பு முழுக்க கண்ணை தவிர்த்து மீது எல்லா இடத்துலயும் ஒரு கோல்டா போட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ்ல படிச்சேன். கேள்விப்பட்டியாமா? அப்ப அந்த தெரியலங்க சார், நீங்க சொல்லிதான் சார் தெரியுது. கோல்டு மேல நம்மளுக்கு வந்து மோகம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரேட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ தேவையும் அளிப்பும் சமமா இருக்கு. இப்போ பிரைஸ் எப்படி இருக்கும்? என்சினா என்னது? நோ சேஞ்சா சார்? 200 கிலோ தக்காளி செங்கல்பட்டுக்கு வேணும், 200 கிலோ தக்காளி வந்துச்சு. நேற்று 20 ரூபாய் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண போகுது? 20 ரூபாய் தான் வந்து விற்க போகுது. அப்போ இதுதான் நாட்டினுடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் வந்து காரணம். இந்த ரெண்டு கான்செப்ட் தான், டிமாண்ட் அண்ட் சப்ளை. நல்லா இருக்கும். டிமாண்ட் சப்ளை இதெல்லாம் நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஓகேவா? Okay, inflation raising cost. செலவு அதிகரிக்கிறது இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிசர்ச்
டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்னைசேஷன். நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 2G மட்டுமே இருந்துச்சு. இப்போ நம்ம 4G வந்துட்டு 5G வந்துட்டு இப்போ 6G கிட்ட வருது. இதனால் டெக்னாலஜிக்கெல்லாம் அரசாங்கம் அதிக அளவு செலவு செய்யப்படுறதால பொது செலவு அதிகரிக்குது. அடுத்தது பொலிட்டிக்கல் ஃபேக்டர். அடிக்கடி வர இந்த எலெக்ஷனுக்கு பாருங்க, கவர்மெண்ட் பாலிசி, எலெக்ஷன் ப்ராமிசஸ் சொல்லுவான், நான் ஆட்சிக்கு வந்தால் 2500 தரேன், 3000 தரேன், 4000 தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க இருக்கு? சீனா மொழியா ஜப்பான் மொழியா தான் சொல்லுவாங்க பாரு. ஒரு பசி இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு மீன் பிடிச்சு கொடுக்காதீங்க, மீன் பிடிச்சு சாப்பிட சொல்லி கொடுங்க, மீன் பிடிச்சு கத்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்ப இருக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அரசாங்கம் என்ன சொல்ல போகுது, நீங்க யாருமே வேலைக்கு போகாதீங்க, காலை சாப்பாடு இட்லி, மதியத்துல சாப்பாடு, நைட்ல வந்து சப்பாத்தி வந்து வீடு தேடி கொடுக்குறேன்னு என்ன சொல்ல போறான்னு தெரியல. எல்லாமே வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து ப்ராமிசஸ் கொடுக்கறது தான். இது எல்லாமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது வந்து வரவேற்புள்ள திட்டமாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஒரு ஒரு டாக்டரேட்ன்றதால இது நான் வந்து எந்த விதத்தில் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பேசின அரசியல் ஆயிடும் இருக்குது. இப்போ 1 கோடியே 1.5 கோடி பேருக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு வந்து சொன்னா மாசத்துக்கு 1500 கோடி, வருஷத்துக்கு 18,000 கோடி. அந்த 18,000 கோடியில வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறதோ இல்லைன்னா வேற ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கீமோ கொண்டு வரலாம். ஆனா அது வந்து செய்யாம நம்ம எலெக்ஷன் சொல்லிட்டு இருந்ததுக்கோசரம் கொடுக்குறாங்க. அப்போ இதனால வந்து அரசாங்கத்துக்கு பொது செலவு அதிகரிக்குது. அண்ட் இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன் ஆஃப்டர் லீட் டு தி இன்க்ரீஸ் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். வெளிநாட்டில் கொடுக்குற நிவாரண நிதி இப்போ பாருங்க, இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 கோடி கிட்ட கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. ஏன்னா அங்கே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால பக்கத்து நாடுக்கு வந்து கொடுத்து வருது. அது மாதிரி இதெல்லாம் வந்து பொது செலவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அடுத்தது சார் ஒரு டவுட் சார். ஒரே நிமிஷமா. சொல்லுமா. சார் இப்போ இந்த மந்த்லி 1000 கொடுக்கறதுனால இப்போ நம்ம பே பண்ற டாக்ஸ வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகறதுனால இது கெனான் ஆஃப் எக்கனாமில வருமா சார்? அதாவதுமா, இந்த 1000 ரூபாய் கொடுத்தா பெனிஃபிட்டா இருக்கிறவங்களுக்கு வறுமையை ஒழிக்கிறதுக்கு பயன்படுறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த 1000 ரூபாய் மட்டுமே அவங்களுக்கு தேவையானதா இருக்குமா அப்படின்னு வந்து சொன்னா இருக்காதுன்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ அரசாங்கம் இந்த 1600 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்குன்னு சொன்னா எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்குன்னு அடிக்கடி நான் சொல்றேன். 1% எக்ஸ்பென்சஸ், another person இன்கம். 1600 கோடி வருமானம் இன்னைக்கு சொல்லிட்டு 1600 கோடி செலவு பண்றாங்க, அதனால எக்கனாமிக் குரோத் வரும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. அது நம்மளுக்கு வருமானம் வந்து இருக்குது, எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம கொடுத்தா ஓகே. கடன் வாங்கி கொடுத்தா அதான் சார், அது நம்ம டாக்ஸ் பே பண்றது அது மிஸ்யூஸ் பண்ற சாரி மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு கவர்மெண்ட். அதாவது பயனாளிக்கு போறது கரெக்ட் தான் சார். பட் வந்து நல்லா வாழறவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த 1000 போறதுன்றது வேஸ்ட் தான். ஆமா, 1600 கோடி கடன் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு ஒரு வட்டின்னு பார்த்தா 2000 கோடி கிட்ட வருது இல்லையா? அதனால அரசாங்கம் கொடுக்கறது தப்புன்னு நம்ம வந்து சொல்ல வரலனாலும் அது வந்துட்டு இருந்துட்டு ஒரு சோர்சஸ் வந்து இருந்துட்டு இருந்தா பரவாயில்ல. அப்போ அந்த ரீசனால நம்மளுக்கு வந்துட்டு பொது செலவு அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து நேச்சுரல் டிசார்டர். இதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ரீசெண்டா பெஞ்சல் புயலா ரீசெண்டா வந்தது, மிக்ஜாம் பெங்கல் அதெல்லாம் சார். மிக்ஜாம் எமர்ஜென்சி, இதுல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டு, கொரோனா மாதிரியான பேண்டமிக் கண்டிஷன் சொல்றாங்க. பேண்டமிக், இதுக்கு எல்லாமே அரசாங்கம் அதிக அளவில் செலவு செய்யப்படுறதால பொது செலவு அதிகரிக்குது. லாஸ்ட் பப்ளிக் டியூட்டி சர்வீஸ் கவர்மெண்ட் அலோகேட் ஃபண்ட் டு. பாருங்க, நான் ஒரு கான்செப்ட் வந்து நான் சொன்னேன், நீங்க யாரும் அந்த கொஸ்டின் கேட்பீங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கல. நானே சொல்லிடுறேன் சார். 2வது இடத்துல தான் சொன்னீங்க அரசாங்கம் அதிக அளவில் வந்து செலவு பண்ணதுன்னு வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அரசாங்கம் தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி, இந்தியாவுக்கு 210 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்குறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் வட்டி கட்டணுமா கட்டுறது இல்லையா? அதுக்கெல்லாம் செலுத்தப்படுகின்ற
வட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அதிக அளவில் அரசாங்கம் செலவுபடுகின்ற செலவினங்கள். கவர்மெண்ட் allocate fund to repay interest and public amount on borrowed funds. இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய செலவு வந்து அதிகரிக்குதுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். கீழே அழகா ஒரு வரி கொடுத்துருக்கு பாருங்க. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எசென்சியல். பொது செலவு வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஃபார் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, பொருளாதாரம் வந்து நிலைத்தன்மையில் இருக்கணும், வறுமை வந்து ஒழிக்கணும், ஓவரால் இந்தியாவில் வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கணும்னா அரசாங்கத்துடைய செலவு அதிகரிக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த 2 டாபிக். ஒன்று வந்து டேக்ஸ்னா என்ன, டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதுதான் இன்னைக்கு பார்த்தப்பட்டது. இதிலிருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றது பிறகு நம்ம பார்க்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். எனி டவுட், எனி ப்ளஸ் ஆர் மைனஸ் சொன்னீங்களா முடிச்சுக்கலாம். சார், நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் சார். நல்லா தான் சூப்பரா டீச் பண்றீங்க சார். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நமக்கு 5 யூனிட்ஸ் இருக்குல்ல சார் எக்கனாமிக்ஸ்ல, அது வந்து +1 +2 எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஏதாவது லெசன்ஸ் கவர் ஆகுதா சார் இந்த 5 யூனிட்ல? அது ஜிகேக்கு அப்படிங்களா சார்? இப்போ ஜிகேக்கு நம்ம படிப்போம் சார். அது இல்லாம இந்த 5 யூனிட் 70 மார்க்ஸ்க்கு +1 +2 புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது நல்லதா சார்? +1 +2 புக்கில் வந்துட்டு கொஞ்சம் வரமா, இது வந்து நீங்கள் டிகிரி ஹோல்டர்ஸ் வரன்றதால காலேஜ் லெவலில் இருக்கிற புக்கெல்லாம் கூட ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை 1 கிளான்ஸ் படிங்க, தப்பு கிடையாது. நானும் நிறைய ரெடி பண்ணி தரேன். ஓகே சார். ஓகேம்மா, புரிஞ்சுதா கிளாஸு? புரிஞ்சுது சார். எனி ட்ராபேக்? நோ சார். ஓகே, எனிபடி? வேற யாராவது என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார், புரிஞ்சுது சார் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.